இந்தியாவின் மூன்றாவது முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, திரிபுரா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ திரிபுரா தான் இந்தியாவின் முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டமானது செயல்படுத்தப்படுது. அது 2022 தொடங்கப்பட்டது. இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா உல்லாஸ் திட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது இப்போ 15 வயதுக்கு மேற்பட்ட கல்வி பெறாத அனைவருக்கும் அடிப்படை எழுத்தறிவு எண்ணறிவு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக உல்லாஸ் ஸ்கீம் வந்து செயல்படுத்தப்படுது. இந்த உல்லாஸ் திட்டத்தின் கீழ் முழு கல்வி அறிவு பெற்ற மூன்றாவது மாநிலமாக இப்போ திரிபுரா மாநிலம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ முதல் 2 மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மிசோரம் தான் நம்ம நாட்டின் முதல் முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலம். 2வது முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலம் கோவா. 3வது முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக திரிபுராவை அறிவிச்சிருக்காங்க. திரிபுரால பாத்தீங்கன்னா அந்த கல்வி அறிவு விகிதம் அப்படிங்கிறது 95.6% இருக்கு. கல்வி அறிவு விகிதம் அப்படிங்கிறது 95% மேல இருந்தாலே அந்த மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் வந்து 100%, அதாவது முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலமாகவும் யூனியன் பிரதேசமாகவும் அறிவிக்கப்படும். அந்த மாதிரி திரிபுரா 95.6% கல்வி அறிவு விகிதத்தோட நம்ம நாட்டுடைய முழு கல்வி அறிவு பெற்ற 3வது மாநிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்த புதிய தேசிய கல்விக் கொள்கையில பாத்தீங்கன்னா 2030ஆம் ஆண்டுக்குள்ள இந்தியா முழுவதும் முழு கல்வி அறிவு பெற்ற நிலையை எட்டணும் அப்படின்னும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இப்போ தேசிய கல்விக் கொள்கை, புதிய தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது 2020 ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 படிதான் கல்வி அமைச்சகத்தின் கீழ் இந்த உல்லாஸ் திட்டம், அதாவது நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். புதிய பாரத எழுத்தறிவு திட்டம், உல்லாஸ் திட்டம் அப்படின்னும் கேட்கலாம், புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் அப்படின்னும் கேட்கலாம். இந்த ஸ்கீம் வந்து 2022 தொடங்கப்பட்டது. உல்லாஸ் அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி அப்படிங்கறதான் இந்த உல்லாஸ் திட்டத்தோட நோக்கம், அதாவது அதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ 15 வயதுக்கு மேற்பட்ட கல்வி பெறாத அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா கல்வியை வழங்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம். இதோட முக்கியமான நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட முக்கியமான கூறுகள் என்னன்னா அடிப்படை எழுத்தறிவு எண்ணறிவு வழங்கணும். எழுத படிக்க அவங்களுக்கு தெரியணும், அடிப்படை கூட்டல் கழித்தல் அந்த மாதிரி எண்ணறிவு தெரிஞ்சிருக்கணும், அடிப்படை கல்வியை வழங்கணும், முக்கியமான வாழ்க்கை திறன்கள் அவங்களுக்கு வழங்குறது, தொழில் திறன்கள் வழங்குறது, தொடர் கல்வி அவங்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் உல்லாஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுகிறது. இந்த உல்லாஸ் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2027ஆம் ஆண்டுக்குள்ள இந்தியாவில் அனைவரும், அதாவது வயது வந்த ஒரு 15 வயது நிரம்பிய அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா எழுத்தறிவு வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படுது.